சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சேலம் மணிமா மருத்துவமனையின் இலவச ஸ்கேன் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. சேலம் சீலநாயக்கன்பட்டியில் அமைந்துள்ள மணிமா மருத்துவமனையின் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மணிமா மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் தீபக் செய்தியாளரை சந்தித்த போது, மகளிர் தினத்தை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்துள்ளோம். வயிறு சம்பந்தப்பட்ட மற்றும் கர்ப்பப்பையில் ஏற்படும் குறைபாடுகளை கண்டறிய ஸ்கேன் பரிசோதனையில் ஏற்படும் குறைபாடுகளை கண்டறிந்து அதற்குண்டான இலவச சிகிச்சை மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கி வருகிறோம். மேலும் குறைபாடுகள் ஏதேனும் தென்பட்டால் குழந்தையின்மை, மகப்பேறு குறைபாடுகள் உள்ளவற்றிற்கு சலுகை விலையில் மருத்துவம் பார்க்கப்படும். மேலும் அனைத்து விதமான அறுவை சிகிச்சை செய்து வருகிறோம். அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் நமது மருத்துவமனையில் உள்ளது. அனைத்து விதமான மருத்துவ சேவைகளை சிறந்த முறையில் செய்து வருகிறோம். இதுவரை 1000த்திற்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகளை செய்து நாங்கள் வெற்றி அடைந்துள்ளோம் என்று கூறினார். வணக்கம், நான் டாக்டர் எம் தீபக், மணிமா மருத்துவமனை, சீலநாயக்கன்பட்டி, சேலம். எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாங்கள் மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு ஒரு ஃப்ரீ கேம்ப் நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எப்படின்னா, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்னு சொல்றது, வயிறு முழுக்க ஸ்கேன் பண்ணிட்டு முகப்பேறு ஏதாவது பிரச்சனை, பெல்விஸ், யூட்ரஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த இதை சோதனையில கண்டறிஞ்சு நம்ம அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டும் இலவசமான முறையில பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் 118 பேஷண்ட்டுக்கு நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம். 200 பேஷண்ட்ஸ் எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணிட்டு அதுல ஏதாவது ஃபைண்டிங் இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கு, ஏதாவது கர்ப்பப்பையிலையோ இல்லை ஏதாவது குழந்தை பெறுறதுல ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் ஒரு கன்செஷன் முறையில நம்ம பண்ணி கொடுக்கறதா பிளான்ல இருக்கோம். இது மகளிர் தினத்தை முன்னிட்டு மணிமா ஹாஸ்பிட்டலின் இலவச சேவையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு. மற்றும் நம்ம அறுவை சிகிச்சைகள், எல்லா கைண்ட் ஆஃப் அறுவை சிகிச்சைகளும் நம்ம இங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். மூளை அறுவை சிகிச்சையில இருந்து எலும்பு முறிவு, பிரசவம், எல்லா வகையான சர்ஜரிகளும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லா டாக்டர் எல்லா கன்சல்டேஷனையும் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். லோக்கல்ல வீக்லி ஒரு வாரத்துக்கு ஒரு கேம்பும் இங்க இருக்க வில்லேஜ்ல நம்மளுக்கு பொதுமக்களுக்கு இலவசமாக பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம கம்யூனிட்டில இருந்து வந்த ரெஸ்பான்ஸ்னால நம்ம கம்யூனிட்டிக்கே திருப்பி என்ன நம்மளால முடிஞ்ச ரெஸ்பான்ஸ் மகளிர் தினத்துக்கு நம்ம முன்னிட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதை நீங்க சொல்லிடுங்க. எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டல் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ல மெயின் ரோட்லயே மணிமா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. நம்ம அனைத்து வகையான உலகத்தர சேவைகள் இங்க நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றும் நம்ம இது வரைக்கும் 1500 சர்ஜரி கிட்ட 1250 அறுவை சிகிச்சைகள் முடிஞ்சிருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு தேதி வரைக்கும். ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துலயே நம்ம அந்த அளவுக்கு பண்ணிருக்கோம். ஸோ இது மகளிர் தினத்துல சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். முகாம்ல இது வரைக்கும் 118 பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 200க்கு மேல நம்ம இது பண்றோம். இது முற்றிலும் நம்ம எல்லா ஸ்கேனுமே இன்னைக்கு நடக்கிற ஸ்கேன் எல்லாமே நம்ம இலவசமா பண்ணிட்டு இருக்கோம். மகளிருக்கான ஸ்கேன்ஸ் எல்லாமே எல்லாருமே கண்டிப்பா ஜெனரல் செக்அப் எப்ப பண்ணணும்னா 30 வயசை தாண்டும் போது கண்டிப்பா எல்லாருமே ஒரு செக்அப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்ப இருக்க கண்டிஷன்ல கொலஸ்ட்ரால் எல்லாருக்குமே இருக்கு, பிபிங்கிறது எல்லாருக்குமே சர்வசாதாரணமா எல்லா ஏஜ் குரூப்புக்குமே இருக்கு. 18 வயசுல இருந்து எல்லாருக்குமே பிபி வர அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. அது நம்ம டயட் ஹாபிட்டோட பிரச்சனை, அதை கொஞ்சம் மாடிஃபை நம்ம பண்ணிக்க வேண்டியது இருக்கு. ஸோ எல்லாருமே ஒரு 30 வயசு தாண்டும் போது ஒரு மாஸ்டர் செக்அப் ஒன்று பண்ணிக்கிறதும், அதுவும் இல்லாம ஒரு 40 வயசை தாண்டும் போது இருதயத்துக்கான செக்அப் பண்ணிக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. மகளிரை பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்கு மேல எந்த ஒரு விஷயங்கள், அதாவது பீரியட்ஸ் டைம்ல இர்ரெகுலாரிட்டி இருக்கு, சரியா அவங்களுக்கு பீரியட் சரியா வரல அப்படின்னா கண்டிப்பா அந்த 30 வயசை தாண்டவங்க கண்டிப்பா அதுக்கான ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேரேஜ் பண்றவங்களும் இதை ஒரு புரோட்டோகாலா பண்ணிக்கிறதும் ரொம்ப நல்லது. இப்ப பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கு. அதாவது குழந்தையின்மைக்கான காரணங்கள் பார்த்தா மெயினான விஷயம் இப்ப இருக்கிறது ஒபிசிட்டி ஒரு மெயின் விஷயம். உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிறது, இதெல்லாம் ஒரு மெயின் விஷயம். அடுத்தது கரெக்டான ஃபுட் ஹேபிட்ஸ் இல்லாத இருக்கிறது ஒரு மெயினான விஷயங்கள். ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ், ட்ரிங்க் ஹேபிட், ஸோ எல்லா கெட்ட பழக்கங்கள்லாம் இதுல நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கலாம். இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய விஷயங்கள். தவிர்க்க முடியாத விஷயங்கள் அவங்களுக்கு ஹெரிடிட்டரியா இருக்கிறது, உடம்புலயே ஏற்கனவே தொந்தரவுகள் இருக்கிறதையும் நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். இப்ப இருக்க நம்மளுக்கு அட்வான்ஸ் டெக்னிக்ல எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் குழந்தை பெறுது சாத்தியம் பண்றது 99% சக்சஸ் பண்ற அளவுக்கு ரெடியா எல்லாமே இருக்குங்க. ஸோ அதுக்கான இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, கரெக்டான இடத்துக்கு போய் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உடற்பயிற்சி அதிகமான முறையில தேவையான அளவு ரெஸ்ட் எடுக்காம நம்ம வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப நேரம் பண்றது, ரொம்ப விகரசா பண்றது, அந்த மாதிரி பண்றப்போ நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தெல்லாம் நிறைய வெளியில போகி
சடனா வந்து மயக்கம் வருது. இந்த மாதிரி ப்ராப்ளம் மாதிரி தொந்தரவுலாம் தெரியும். ஸோ இந்த நெஞ்சு வலி வந்தாலே ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நெஞ்சு வலி வந்தாலே உடனே போயிட்டு ஒரு இசிஜி எடுத்து பார்த்து ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது அது ஒரு மித்து மாதிரி தான். பிராய்லர் கோழி சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, நம்ம எடுத்துக்கிற அளவு பொறுத்து இருக்கு. வாரத்துல 1 நாள் 2 நாள் சாப்பிடலாம், அதனால எதுவும் ஆக போறது இல்லை. நம்ம ரெகுலரா எடுத்துக்கிற சாப்பாடே அளவா சாப்பிட்டோம்னாலே போதும். நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கு தேவையான அந்த எனர்ஜியை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணாம அதுக்கு தேவையான ஆக்டிவிட்டி, பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் இல்லாததுனால தான் நமக்கு வெயிட் கெயின் அதிகமா வருது. அதனால வர்றதுதான் இப்ப கொலஸ்ட்ரால் அதிகமாகுது. கொலஸ்ட்ரால் அதிகமாகிறப்போ உங்களுக்கு ரத்த குழாய் அடைப்பு, அதனால ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி தான் வரும். நம்ம இருக்கிறது எல்லாமே செடென்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஒரு நம்ம லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னா நம்ம மிதமான வேலை மட்டும்தான் செய்யறோம். ஸோ அதுக்கேற்ற அளவு தான் நம்ம சாப்பாடு எடுத்துக்கணுமே தவிர நம்ம அதிகமான அளவு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், அதிகமான அளவு சாப்பாடு எடுத்துட்டு அதுக்கேற்ற பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி உடல் ரீதியா நிறைய பாதிப்புகள் இருக்கு. என் பேரு டாக்டர் இளமதி, எம்டி ஜெனரல் மெடிசன், பொது மருத்துவம், மணிமா ஹாஸ்பிட்டல்ல.